தோழர்களே, என்னுடைய மைண்டு தம்பி நிஷன் கேட்டார், உங்கள் அம்மா இப்படி கேட்குறாங்க, அது அம்மா வந்து உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பின் வெளிப்பாடு, அது நியாயமும் தான். நானே சொல்கிறேன், நியாயம்தான். ஒரே டிமாண்டு தான், கல்யாணம் பண்ணு. இப்போ அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா, நீ புள்ள பெற்றுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண வேண்டாம், உன்னை பார்த்துக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணு. சுற்றி சுற்றி வர்றவன் அவனுக்கு ஒரு தேவைக்காக வர்றான். நீ முடியாதுன்னு படுத்துட்டா வயசாகி போச்சு, அந்த ஆளு கிழவன், அவனை யாராவது பார்த்துக்கான்னு போயிடுவாங்க. 70 வயசு 80 வயசு ஆகும்போது உன்னால் நடக்க முடியலன்னு நீ உட்காரும்போது உனக்கு தண்ணி கொடுக்கறது யாரு, உனக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறது யாரு, உன்னுடைய மலஜலத்தை சுத்தம் பண்ண போகிறது யாரு, அந்த வயசை நினைச்சுப்பார். இப்போ அந்த அழுகைங்கிறது வந்து ஊர் ஜனத்தின் கவனத்தை ஈர்க்கிறதுக்கோ அல்லது தன்னுடைய அன்பு இவ்வளவு பெரிய உயர்ந்த அன்பு காட்டுறதுக்கோ கிடையாது. அதுதான் யதார்த்தம், அவ்வளோதான். என்னம்மா இப்படிலாம் சொல்கிற, நான் எத்தனை வருஷமாக தரையில் அடிச்சுக்கிட்டு உன் காலை பிடிச்சிக்கிட்டு கதறேன், ஏன் நீ இப்படி இருக்கிற? யோசித்து பாருங்க. நான் இப்படி இல்லாமல் இருந்திருந்தால், சராசரி வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால், என் குடும்பம் பெண்டு பிள்ளை என்று நான் நேரத்தை அதற்காக செலவிட்டிருந்தால், எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு சமூக இயக்கத்தை ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக வளர்த்தெடுத்திருக்க முடியுமா என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன்.